என் அன்பு குழந்தையே, உனக்கான பொக்கிஷங்கள் யாவும் நாளைய விடியலில் நல்ல செய்திகளோடும் நல்ல விஷயங்களோடும் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடும் உன்னுடைய வீடு தேடி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்களாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றித்தரப் போகின்றேன். உன்னுடைய செல்களிலும் உடம்புகளிலும் ஒவ்வொரு மூலையிலும் உன்னுடைய ஆசைகள் நிரம்பி இருக்கின்றது. அந்த ஆசைகள் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். எப்பொழுதெல்லாம் நீ கஷ்டப்பட்டாயோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருந்ததோ, அப்பொழுதெல்லாம் நல்லது நடப்பதற்காக நீ சில சபதங்களை எடுக்கின்றாய். ஆனால் உன்னுடைய கஷ்டங்கள் சரியானதும் தேவைகள் நிறைவேறியதும் சபதங்களை மறந்து விடுகின்றாய். குழந்தையே, கவலைப்படாதே. உன்னுடைய நல்ல எதிர்காலத்திற்காக உன்னுடைய அப்பா சில சோதனைகளை உனக்காக கொடுத்திருந்தேன். உன்னால் முடிந்த அளவிற்கு கஷ்டப்படுபவர்களின் துயரங்களை துடைப்பதற்கு நிச்சயமாக உன்னால் முடிந்ததை உதவி செய். அவர்களின் பசி ஆறும் கணமே உன்னுடைய சோதனை காலம் நிச்சயமாக முடியும். உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் என்றும் துணை நிற்பேன். உன்னுடைய மனக்குழப்பங்கள் அனைத்திற்கும் விரைவில் நான் பதில் தருவேன். அதன் மூலம் உன்னுடைய மனம் நிம்மதியடையும். உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் கூடிய விரைவில் பலிக்கும். ஏழ்மை, பஞ்சம், துக்கம், துயரம் என பிரச்சனைகள் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும். அவற்றையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய், கண்ணீரையும் வடிக்கின்றாய் என்று உன்னுடைய அப்பாவாகிய எனக்கு தெரியும். உன்னை பலரும் அவமானப்படுத்துவதாக நீ உணர்கின்றாய். அவர்கள் அனைவரையும் ஒரு நல்ல வழிக்கு நான் கொண்டு வருகின்றேன். உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன். ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் பேராசையாக உனக்கு இருந்தால் அந்த ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கிவிடும். அது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போய்விடும். உனக்கு தகுதியானதையும் உனக்கு மகிழ்ச்சி தருவதையும் உன்னுடைய அப்பா நிச்சயமாக உனக்கு தருவேன். எது நடக்கும் என்று நிச்சயமாக நீ நம்புகிறாயோ அது நாளையே நடக்கும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அதனால்தான் நான் கூறுகிறேன், நீ என்னிடம் என்ன உரைக்கின்றாயோ, என்ன வேண்டுகின்றாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். நிச்சயமாக உன்னுடைய அப்பா உனக்கு அதை தருவேன் என்று உண்மையான மனதோடும் முழுமையான மனதோடும் நீ அதை நம்பு. நீ நம்பும் நாளில் அது நிச்சயமாக உனக்கு நடக்கும். அதை நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். உன்னுடைய நம்பிக்கையே இதில் முதல் படி. உன்னுடைய வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கின்றது என்பது முக்கியமில்லை. பிரச்சனைகள் வரும் பொழுது நீ எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதுதான் இங்கு முக்கியம். குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, என் வாழ்வில் வழிகள் மட்டுமே உள்ளது, எந்த வழிகளும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். நல்லதும் சந்தோஷமும் என் வாழ்வில் பெயரளவில் மட்டுமே உள்ளது. ஆனால் துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் என்று எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன். நான் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினால் ஏமாற்றம் கிடைத்தது. நான் மற்றவர்களுக்கு உதவினேன், துரோகம் கிடைத்தது. நான் மற்றவர்களுக்காக மட்டுமே வாழவும் செய்தேன். என்னை கை நழுவி விட்டார்கள். இந்த வாழ்க்கை என்ன ஒரு வழி பாதையா? துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்றுதானே இப்பொழுது இந்த நொடி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? இதோ உனக்கு நான் பதில் தரவே இப்போது வந்திருக்கின்றேன். இந்த மனித வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு வழி பாதையல்ல. இந்த வாழ்வில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும். அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைகளும் அதற்கான காரணங்களும் அது வந்த வழியையும் உன் அப்பா நான் அறிவேன். இந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கு பிறப்பு என்ற பாதையை உருவாக்கி இந்த வாழ்க்கை பயணத்தை துவக்குவதற்கு பிறப்பு என்ற வழியை ஏற்படுத்தி அனைவரும் வருகிறார்கள். பயணம் முடிந்தவுடன் இறப்பு என்ற வழியில் அனைவரும் செல்கின்றார்கள். இரவு ஒரு வழியில் வந்தால் பகல் ஒரு வழியில் வரும். அப்படித்தான் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள். ஒரு வழியில் பிரச்சனைகள் வந்தால் மறுவழியில் சென்றுதானே ஆக வேண்டும். இங்கே எதுவும் நிலைத்திருக்க போவதில்லை, நிரந்தரமாகவும் இருக்க போவதில்லை என்று நீயே அறிந்திருக்கிறாய் அல்லவா?
அப்படி இருக்கையில் வந்து போகும் பிரச்சனைகளுக்காக உன்னுடைய பொக்கிஷமான நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய். துன்பம் வருவதற்கு ஒரு வழி இருந்தால் இன்பம் வருவதற்கும் ஒரு வழி இருக்கும். அந்த வழியை தேடி கண்டுபிடிப்பதுதான் இந்த வாழ்க்கை என்ற விளையாட்டு. இந்த விளையாட்டில் உள்ள ஒவ்வொன்றையும் நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டும். உனக்கான எல்லாமும், நீ கேட்கும் எல்லாமும், நீ விரும்பும் எல்லாமும் உன் வாழ்க்கையிலேயே ஒளிந்திருக்கின்றது. அதை நீ தேடி கண்டுபிடிப்பது மட்டுமே உன்னுடைய பணி. அதை அடைவதற்கு உனக்கு உதவுவதற்காகவும் அவ்வப்போது ஒரு சில துணுக்குகளை தெரிவிப்பதற்காகவும் தான் உன் அப்பா நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் உன்னுடனே இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே. துன்பங்களை எல்லாம் உன் வாழ்விலிருந்து துரத்தி அடிப்பதற்காகவும் விரைவில் உன் வாழ்வில் இன்பங்களை அளிப்பதற்காகவும் நான் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நீ என் பிள்ளை அல்லவா, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு குழந்தையே, தினம்தோறும் நீ என்னை சந்திக்க வந்து உன் மனக்குமுறல்களை என்னிடம் கொட்டிச் செல்கின்றாய். உன் வேண்டுதல்களுக்கான அத்தனை பதில்களையும் நீ என்னிடம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். இதோ இன்று உன்னிடம் நான் மனம் விட்டு பேச வந்துள்ளேன். உன் மனதில் எழும் அத்தனை கேள்விக்கான பதிலையும் கூற வந்துள்ளேன். உன் மனக்கவலைகளுக்கான மருந்தினை அளிக்க வந்துள்ளேன். ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை சோதனைகள் என்றும் இப்போது இருக்கும் சோதனைகள் என்று முடிவுக்கு வரும் என்றும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய்? இதோ உன்னுடைய கேள்விக்கான நிரந்தர பதிலை கேள். வாழ்க்கையில் ஏன் உனக்கு தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் இது இப்படியாகி விடுமோ அப்படியாகி விடுமோ என்ற எதிர்மறையான எண்ணம். அதுதான் உன்னை தடுமாற வைக்கின்றது. பின்னே எடுக்கும் அடி தவறில்லை, ஆனால் அது விவேகம் மிக்க அடிகளாக இருக்க வேண்டும். அப்படியென்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கின்றது. ஆனால் நீயோ உன்னால் முடியும் என்ற விஷயத்திலும் பயந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் தயங்கி இது நமக்கு வராது என்று பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றாய். முன்னேறி கொண்டு செல்லும் வேளையில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் தடுமாறி விடுகின்றாய். உனது கனவு நிறைவேறும் வேளையில் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம். அதற்காக நீ சோர்ந்து விடாதே. உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை. நான் உன்னை அந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக வெளியே கொண்டு வருவேன். உன் கனவை நிறைவேற்றுவது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனைகளின் வழியே ஆரோக்கியமான சக்தியை நான் உனக்கு தருவேன். அதன் மூலம் உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். இவ்வாறு அற்புதங்கள் நிகழும் வேளையில் உன்னை தேடி பல வெகுமதிகள் வரும். உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் உயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமற்று போகாது. உனக்கு நான் கூறும் ஒரே ஒரு அறிவுரை, எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் எல்லா நிகழ்வுகளும் என்னால் ஏற்படுத்தப்பட்டவை. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்வில் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே. நீ இன்று படும் அவமானங்கள் எல்லாம் நாளை உனக்கு வெகுமதிகளாக மாறும். கலங்காமல் இரு, என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாயிரு. உன்னை நான் கைவிட